அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னா ஆஃபர் ஃபார் சேல். ஸோ OFS என்றால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை OFS? OFS இஸ் a financial mechanism allowing companies to divest shares in the stock market. அதாவது விற்பனைக்கான சலுகை என்பது பங்குச்சந்தையில் பங்குகளை விலக்கிக் கொள்ள நிறுவனங்களை அனுமதிக்கும் ஒரு நிதியியல் நெறிமுறையை தான் OFS அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது OFS என்னென்னா பங்குச்சந்தையில் பங்குகளை விலக்கிக் கொள்ள நிறுவனங்களை அனுமதிக்கும் ஒரு நிதியியல் நெறிமுறையை தான் OFS அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை டைரக்ட்லி ஃப்ரம் ப்ரமோட்டர்ஸ். அதாவது இது முதலீட்டாளர்கள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸிடமிருந்து டைரெக்டாக ஷேர்ஸை வாங்கலாம். அதுதான் இந்த OFS வழங்குகிறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குகிறது. இதான் OFS உடைய பேசிக் சில பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு செபி OFS மெக்கானிசம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2012 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆஃபர் ஃபார் சேல் செபி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2012 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ OFS பார்த்திங்கன்னா IPO மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இல்லை. ஸோ IPO லான்ச் பண்ணுறது ஒரு tedious ப்ராசஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு IPO லான்ச் பண்ணணுன்னா அப்ளிகேஷன் செபிக்கு சப்மிட் பண்ணணும். அப்புறம் நம்ம ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். லீட் மேனேஜர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராசஸ் கொஞ்சம் tedious ப்ராசஸ் நம்ம பண்ண போகும்போது தட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராசஸ். ஸோ IPO இந்த தேவைகளை நம்ம OFSல பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் OFSல வரக்கூடிய ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் ஒரு குட் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேர் த கவர்மெண்ட் ஆஃபர் ஷேர்ஸ் ஹெல்டு பை இட் இன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் OFS. அதாவது பொதுத்துறை நிறுவனத்தில் வைத்திருக்கும் பங்குகளை அரசாங்கம் என்னென்னா OFS மூலமாக வழங்குகிறது. அது ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் OFS. நெக்ஸ்ட்டு OFS இஸ் எ செகண்டரி மார்க்கெட் டிரான்சாக்ஷன் டன் த்ரூ த பிரைமரி மார்க்கெட் ரூட். அதாவது OFS என்பது முதன்மை சந்தை வழி மூலம் செய்யப்படும் இரண்டாம் நிலை சந்தை பரிவர்த்தனை ஆகும். அதாவது முதன்மை சந்தை வழி செய்யப்படும் இரண்டாம் நிலை சந்தை பரிவர்த்தனை தான் OFS பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரமோட்டர்ஸ் அவங்களுடைய கம்பெனி ஷேர்ஸை OFS மூலமாக செல் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த குறித்துள்ள அனைத்து தகவல்களையும் ஒரு மினிமம் 2 days பிஃபோர் எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ தேட் இன்ஃபர்மேஷன் இஸ் மேண்டேட்ரி. அதாவது இந்த தகவல் பரிமாற்றம் ரொம்ப கட்டாயமான ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனி OFS டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். இது IPO மாதிரி இல்லை. இந்த ஆஃபர் ஃபார் சேல் ஒரு ட்ரேடிங் டேக்கு தான் அவைலபிள். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச விலை, அந்த அவங்களுடைய பங்குக்கு ஒரு குறைந்தபட்ச விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த குறைந்தபட்ச விலை, அதாவது அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃப்ளோர் ப்ரைஸுக்கு கீழே நம்ம வாங்க முடியாது அந்த ஷேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2021 OFS இனிஷியேட் பண்ணாங்க. அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குறைந்தபட்ச விலை, பங்குகளின் குறைந்தபட்ச விலை அவங்க ஃபிக்ஸ் பண்ணது ₹64 பர் ஷேர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏலம் எடுக்கணும்னா இந்த ₹64 மேலே தான் நம்ம ஏலம் எடுக்க முடியும். ஸோ அப்போ அவங்கள ஆஃப்டராக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஏலத்தையும் ரிசீவ் பண்ணுறாங்க. எல்லா ஏலத்தையும் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ரிசீவ் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ், அதாவது ஒரு கட் ஆஃப் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஷேருக்கு. அதாவது அன்னைக்கு அந்த 64 ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏலம் எடுத்த பிறகு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹65.65 கட் ஆஃப் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த இன்வெஸ்டர்ஸ் ரூபாய் 65.65க்கு மேலே அதாவது எபோவ் அதுக்கு மேலே யார் ஏலம் எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஷேர்ஸை அவார்ட் பண்ணாங்க. அந்த மணி யாருக்கு போகுதுன்னா ப்ரமோட்டர்ஸுக்கு போகுது. அந்த 65.65க்கு கீழே லோவராக யார் ஏலம் எடுத்தாங்களோ அவங்களுடைய மணியெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட் ஆகிட்டு போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஷேர்ஸ் அலோவ் ஆகாது, அவங்க கட் ஆஃப் ப்ரைஸுக்கு கீழே வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு 10% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு 5% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் ஆஃபர் ஃபார் சேலில் வரக்கூடிய சில முக்கியமான தகவல்கள். பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.